வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் என்ன சாப்பிடுன்னு கேட்கும்போது எங்கள் மம்மி சொன்னது பிரியாணின்ற ஒரு வார்த்தை. அதை கேட்டு நான் டக்குன்னு எல்லா காய்கறியும் அரிஞ்சு வச்சுட்டு பிரியாணி செய்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். வாங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு தேவையான பொருளாக பார்த்துடலாம். ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 2 3 4 5 6 7 க்ரீன் சில்லி, கொரியாண்டர் மின்ட் லீவ்ஸ், சிக்கன், லெமன், பிரியாணி மசாலா, ஸ்பைசஸ், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அடுத்து கர்டு. இதுதான் தேவையான பொருட்கள். எண்ணெய் குக்கரில் 50 ml ஆயில் சேர்த்துட்டு நல்லா சூடாக விடலாம். ஃபஸ்ட்டு இந்த டொமேட்டோ நான் தான் கட் பண்ணேன். ஆயில் சூடு ஏறிக்கிச்சா பார்க்கலாம். அது ஒன்றும் சூடேறல. அம்மா, இது லெக் பீஸ் எடுக்கலையா? இன்றைக்கி எடுக்கலை. எது எங்க இருக்கு ஐ இந்த அம்மா, என்ன ஒன்றே உனக்கு இது எனக்கு மட்டும் பாசமாக இருக்கியா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? நல்லா ஆயில் சூடாகிட்டு முன்னாடி ஸ்பைசஸ், இந்த ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு பின்னாடி நம்ம போடுறது. இந்த ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு பின்னாடி வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல். க்ரீன் சில்லி ஆப்ஷனல். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் பச்சை மிளகாய். பச்சை ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. க்ரீன் சில்லி நல்லா வணங்கிட்ட பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் கட் பண்ண தக்காளி. இதை அப்படியே சேர்த்துக்கலாம். புது யுகமாக கட் பண்ணிங்கிற மாதிரிமா. தக்காளி என்ன மாதிரி அழகாக இருக்கு. வேணாமா? வேணாம். பொறாம. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. தக்காளி போட்ட முன்னாடி கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கும். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே சைட் பை கேப்பில் 4 எக்ஸை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி கூடவே இன்னொரு ஐட்டம் கறி லீவ்ஸ் சேர்த்து அப்படியே அதில் போட்டுடலாம். சேர்த்துக்கலாம். இந்த கர்டு ஆப்ஷனல் தான். தேவையாக இருக்கவங்க சேர்க்கலாம், இல்லைன்னா லாஸ்ட்டில் லெமன் சேர்த்துக்கலாம். கர்ட் சேர்த்திட்டு வேகட்டிக்கலாம். இப்போ மிளகாய் தூள் சேர்த்துப்போம். டர்மரிக் பவுடர் சேர்த்துப்போம். பிரியாணி பவுடர் சேர்த்துப்போம். நல்லா தாராளமாக பிரியாணி பவுடர் சேர்ப்போம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு பின்னாடி சிக்கன் போட்டுக்குவோம். 1 கிலோ சிக்கன் போடலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிட்ட பின்னாடி சிக்கன்லேயே தண்ணி ஊறும். அதனால் அளவு தண்ணி வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி கம்மியாக வைங்க. நாங்கள் இந்த கப்பில் 2 கப் அரிசி எடுத்தோம். அப்போ 4 கப் தண்ணி ஊற்றணும். நாங்கள் 3 கப் தண்ணி தான் ஊற்றுறோம். ஏன்னா சிக்கன்லேயே நல்லா வாட்டர் அது விடும். அதனால் 3 கப்பு தண்ணி. லாஸ்ட்டாக 1/2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அது கொதிக்கிற வரைக்கும் விட்டுடலாம். இது அடியிலிருந்து கிண்டலாம். நல்லா கொதி வரும். இப்போ தேவையான உப்பு. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா இன்க்ரீடியன்ட் சொல்லும் போது உப்பு சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் உப்பு தேவையான அளவு இப்போ கல் உப்பு நாங்கள் சேர்க்குறோம். தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு கிண்டிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. 2000 years later. இப்போ நல்லா அது கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துப்போம். இதெல்லாம் நாங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னவே ஊற வச்சுட்டோம்.
நீங்கள் காய்கறிலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா சரியாக போயிடும். அரிசி போட்டதும் அப்படியே நல்லா கிண்டிட்டு விசில் போட்டு மூடிடலாம் அல்லவா? இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக கொதிச்சிட்டு பின்னாடி விசில் போட்டு நம்ம மூடிடலாம். இப்போ வந்து லெமன் சேர்த்துக்கலாம். அது நல்லா அரிசி போட்டு கொதிச்சு பின்னாடி லெமன் சேர்த்துட்டு விசில் போட்டுக்கலாம். அது வந்து விசில் போட்டுக்கலாம். இப்போ வந்து பாயில் பண்ணி வச்ச எக்கை வந்து ஸ்கின்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நல்லா மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சீரகம், சால்ட், மசாலா அவ்வளோதான். எங்களுக்கு லஞ்ச் போயிடுச்சு. பிரியாணி, வெங்காயம் வைக்கா, முட்டை. வணக்கம் பிரதர். நம்ம